ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து கிட்ஸோட லன்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். நான் என் குழந்தைக்கு என்ன வெரைட்டிஸ் ஆஃப் லன்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ணேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட காட்ட போகிறேன். கூடவே ஸ்நாக்ஸ் பாக்ஸும் சேர்த்து பார்க்க போகிறோம். ஸோ டே 1 பார்த்திங்கன்னா ஆலு பரோட்டா பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு குக்கரில் ஒரு 2 உருளைக்கிழங்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இது கூடவே வந்து மஞ்சாத்தூள், உப்பு, பெருங்காயத்தூள் போட்டு ஒரு 2 விசில் கிட்ட விட்டு எடுத்துக்கிட்டேன். ஸோ விசில் அடங்கினதுக்கு அப்புறமா இந்த உருளைக்கிழங்கோட மேலே தோலை வந்து தனியாக எடுத்துட்டு இந்த உருளைக்கிழங்கை நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கணும். இது கூடவே கொஞ்சமாக மிளகாய்த்தூள், கரம் மசாலா, ஒரு ஆஃப் சைஸ்க்கு வெங்காயம் சின்ன சின்னதாக சாப் பண்ணது, கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து கிட்ஸுன்றதுனால பச்சை மிளகா ஆட் பண்ணல, நம்ம பெரியவங்களுக்கு தனியாக பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா கோதுமை மாவு வந்து நல்லா சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வைப்போம்ல, அது மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இதை சின்ன சின்ன உருண்டையாக போதுமான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை வந்து ரொம்ப தேய்க்காமல் ஒரு கெட்டியாக ஒரு 2-3 தேய் மட்டும் தேய்ச்சிட்டு அதுக்கு மேலே இந்த ஸ்டஃபிங்கை வச்சுட்டு இதை நல்லா க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அந்த ஸ்டஃபிங் வந்து வெளியே வரக்கூடாது. நான் வந்து காலையில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணதுனால ஸ்டஃபிங் வந்து கொஞ்சம் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். ஸோ இப்போ இதை வந்து தவாவில் நெய் போட்டு 2 பக்கம் நீங்கள் திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா ஆலு பரோட்டா வந்து ரெடி ஆகிடும். ஸோ இது ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி, கிட்ஸுக்கும் ரொம்ப பிடிக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து இதை லன்ச் பாக்ஸில் செட் பண்ணிடலாம். ஸோ என் பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா மொத்தம் 2 பிரேக் விடுவாங்க. ஸோ ஃபஸ்ட் பிரேக் வந்து அவங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணும், செகண்ட் பிரேக் ஸ்நாக்ஸ். ஸோ அதனால் ஃபஸ்ட் பிரேக் வந்து ஆலு பரோட்டா, இது கூடவே வந்து தயிர் வச்சுருக்கேன். 2வது பிரேக்குக்கு வந்து ஆப்பிள். அடுத்து மத்தியானம் டைம் வந்து பஸ்ஸில் வரும்போது ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்காக ஒரு எக் வந்து பாயில் பண்ணி கூடவே சால்ட், பெப்பர் போட்டிருக்கேன். அது கூடவே கார்ன் சிப்ஸும் வச்சுருக்கேன். ஸோ இதுதான் வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸு. அவ்வளோதான், டே 1ஓட லன்ச் பாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்து டே 2 வந்து நவதானிய பாஸ்தா பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இது கூடவே வந்து உப்பு, எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு 1 கப் பாஸ்தா மக்ரோனிஸு எடுத்துக்கிட்டேன். இது கொஞ்சம் ஒரு ஆஃப் குக் வரைக்கும் பாயில் ஆகணும். அதுக்கப்புறமா தனியாக எடுத்து ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருங்க. அதே கடாயில் எண்ணெய், சின்ன சின்னதாக சாப் பண்ண கார்லிக், கூடவே கொஞ்சமாக வெங்காயம், கொஞ்சமாக தக்காளி, இது எல்லாம் போட்டு நல்லா வந்து வதக்குங்க. வதக்கினதுக்கப்புறமா நான் வந்து இன்றைக்கி ஃப்ரோசன் வெஜிடபிள்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் என்னென்ன இருக்கும்னா கேரட், பீன்ஸு, க்ரீன் பீஸ், அதுக்கப்புறம் கார்ன். ஸோ இது எல்லாம் வந்து போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு மூடி வச்சுட்டேன். ஸோ இது ஒரு ஆஃப் குக் ஆனதுக்கப்புறமா பாஸ்தாவை போட்டுட்டு நல்லா இதை வந்து கிளறிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து அவங்க மசாலா பேக்கெட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த மசாலாவை வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறிட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான், நவதானிய பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து லன்ச் பாக்ஸில் வந்து செட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ பார்த்திங்கன்னா செகண்ட் பிரேக்குக்கு வந்து கிரேப்ஸ் வச்சுருக்கேன், ஃப்ரூட்ஸு, அதுக்கப்புறம் பாஸ்தா, கூடவே கெச்சப்பு. ஸ்நாக்ஸ்க்கு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்விஸ் ரோல் கேக் ஒன்றும், கூடவே வந்து கொஞ்சமாக நட்ஸ் வச்சுட்டு ஸ்நாக்ஸ் பாக்ஸையும் ரெடி பண்ணிட்டேன். அவ்வளோதான், டே 2ஓட லன்ச் பாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து டே 3 வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கானை வந்து வேக வைக்கலான்னு சொல்லிவிட்டு அதோட மேலே தோலெல்லாம் எடுத்துட்டு ஒரு ஸ்டீமரில் கானை வந்து இது மாதிரி ஆஃபாக புட்டு வச்சுட்டேன். ஸோ இதை வந்து கேஸில் வச்சுட்டு சைடில் வந்து பீட்ரூட் தோசை பண்ணலான்னு சொல்லிவிட்டு ஒரு பீட்ரூட் எடுத்து அதோட ஸ்கின்னை வந்து ஒரு பீலரில் இது மாதிரி ஃபுல்லாக வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். அடுத்து பீட்ரூட்டை சின்ன சின்னதாக சாப் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு கூடவே கொஞ்சமாக ஜீரகமும், முழு மிளகு, கூடவே உப்பு போட்டு நல்லா வந்து இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ வந்து பீட்ரூட் சாப்பிடாத பசங்களுக்கு இது நல்லாவே சூப்பரான ஒரு ரெசிபி, ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து தோசை மாவுக்காக மாவு ப்ளெயினாக எடுத்து தண்ணிக்கு பதிலாக நான் இந்த பீட்ரூட்டோட சாறை வந்து ஆட் பண்ணிட்டேன். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு வேணும்னா போட்டுக்கோங்க. இது மாதிரி நல்லா கலக்கி விட்டிங்கன்னா பர்பிள் கலரில் அந்த தோசை மாவு இருக்கும். அடுத்து சைடில் வந்து இதுக்கு காம்பினேஷனுக்கு வந்து தேங்காய் சட்னி பண்ணலான்னு சொல்லிட்டு தேங்காய், பச்சை மிளகாய், உப்பு மட்டும் போட்டு நல்லா வந்து சட்னி அரைச்சிட்டேன். காணும் சைடில் ரெடி ஆகிடுச்சு.
அப்புறம் இது தாளிப்புக்கு வந்து கடுகு, ஜீரகம், கொஞ்சமாக உளுந்து, கருவேப்பிலை போட்டு தாளித்து சட்னியும் ரெடி பண்ணிட்டேன். அடுத்து இந்த பர்பிள் கலரில் இருக்க இந்த தோசை மாவை வச்சு தோசையும் நல்லா வந்து இது மாதிரி சுட்டு எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா கீ போட்டுக்கோங்க, இல்லைனா வந்து எண்ணெய் கூட ஊற்றிக்கோங்க. ஆனால் நல்லாவே இருந்தது இந்த தோசை. இது ஆக்சுவலி என் குழந்தையே எனக்கு சொன்ன ரெசிபி தான் இது. பர்பிள் டேன்னு ஒன்று வந்தது. ஸோ அதுக்கு வந்து இது மாதிரி ட்ரை பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லி சொன்னான். ஸோ அப்படி ட்ரை பண்ணது தான் இந்த தோசை. இது ஹெல்த்தியும் கூட. எந்த பசங்க பீட்ரூட் சாப்பிட்லையோ அவங்களுக்கு இது மாதிரி கூட நம்ம பீட்ரூட்டை வந்து கொடுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா எங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்களே கூட இந்த பீட்ரூட் தோசையை வந்து நல்லாவே சாப்பிட ஆரம்பித்தோம். ஸோ இதுக்கு காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி நல்லாவே இருந்தது. ஸோ இதை வந்து நான் லஞ்ச் பாக்ஸ்லேயும் வந்து செட் பண்ணி வச்சுட்டேன். பீட்ரூட் தோசை, தேங்காய் சட்னி. செகண்ட் பிரேக் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரி வந்து வச்சுட்டேன் ஸ்நாக்ஸு. ஸோ வரும்போது பஸ்ஸில் சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வந்து கார்னும் கூடவே கொஞ்சம் பனானா சிப்ஸ், கார்ன் கூட வந்து சால்ட்டு போட்டு ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான். டே 3யோட லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. டே 4 பார்த்திங்கன்னா ப்ரெட் சாண்ட்விச் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு 2 எக்கு கிட்ட எடுத்துக்கிட்டேன். இது கூடவே வந்து கொஞ்சமாக மஞ்சாத்தூள், மிளகாய்த்தூள், பெப்பர், தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிவிட்டு ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே பேன்லேயே கொஞ்சமாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கோம்ல எக்கு, அதை வந்து ஒரு ஆம்லேட் மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இது மேலே வந்து நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சுருந்த அந்த 2 ப்ரெட்டையும் வச்சுட்டு இது நடுவில் நான் வந்து ஒரு சாண்ட்விச் சீஸ் ஸ்லைஸ் வந்து வச்சுட்டு அப்படியே இதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். அவ்வளோதான். ப்ரெட் எக் சாண்ட்விச் வந்து ரெடி ஆகிடும். ஸோ இது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இதை ஆஃபாக கட் பண்ணி லஞ்ச் பாக்ஸ்லையும் செட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு வந்து கெச்சப்பும் அப்புறம் ஸ்நாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் வந்து போமிகிரானட்டும் வந்து வச்சுட்டு லஞ்ச் பாக்ஸை வந்து க்ளோஸ். ஆஃப்டர்நூன் வரும்போது சாப்பிட்றதுக்கு வந்து ஸ்பைசி பனானா சிப்ஸும் ஒரு கப் கேக்கு, ஸோ இது மாதிரி பேக்டு கப் கேக் வச்சுட்டு ஸ்நாக்ஸ் பாக்ஸையும் க்ளோஸ் பண்ணிவிட்டேன். அவ்வளோதான். இதுதான் டே 4ஓட லஞ்ச் பாக்ஸ். டே 5 வந்து பன்னீர் சாண்ட்விச் பண்ணலான்னு சொல்லிட்டு பன்னீர் க்யூபாக கட் பண்ண பன்னீர், இது கூடவே கொஞ்சமாக மஞ்சாத்தூள், மிளகாய்த்தூள், பெப்பர், அப்புறம் கரம் மசாலா போட்டுட்டு இது நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. சைட் பை வந்து சப்பாத்தி மாவு வந்து பிசைஞ்சு வச்சுட்டேன். ஸோ எப்பவும் போல் சின்ன சின்னதாக மாவு உருட்டி சப்பாத்தி வந்து செஞ்சு அதையும் தனியாக எடுத்து வச்சுட்டேன். ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து செட் பண்ணலாம். சப்பாத்தி மேலே வந்து நான் இன்றைக்கி டிக்கா மசாலா கொஞ்சமாக போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பன்னீர் டோஸ்ட் பண்ணது வச்சுட்டு அதுக்கு மேலே கெச்சப் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு ரோல் மாதிரி பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு மேலே வந்து பேக்கிங் பேப்பர் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து ரேப் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அவள் வந்து ஈஸியாக சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிவிட்டு இதை வந்து லஞ்ச் பாக்ஸில் நான் 2 பண்ணியிருந்தேன். ஸோ அதை வச்சுட்டேன். அவள் 2மே சாப்பிடுவான்னு சொல்ல முடியாது. ஸோ நான் வைக்கிறது வச்சுட்டேன். கூடவே வந்து கொஞ்சமாக கேரட், அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா குக்கும்பர் வச்சுட்டு ஃப்ரூட்ஸ் வந்து கொய்யாப்பழம் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டேன். வரும்போது பஸ்ஸில் சாப்பிட்றதுக்கு வந்து மக்கானியும் ப்ரௌனி ஒரு பேக்கெட்டும் வச்சு ஸோ டே 5ஓட லஞ்ச் பாக்ஸும் நான் செட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதுதான் 5 டேஸ்க்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸ். ஸோ இந்த டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ரெசிபீஸ் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் கிட்ஸ்க்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.